ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் வருங்க. இல்லை எஜுகேஷன்லேயோ, இல்லை கரியர்லேயோ, இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ, இல்லை பர்சனல் லைஃப்லேயோ ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிற மாதிரி வருங்கல்ல. இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாமா, இந்த பர்சனை சூஸ் பண்ணலாமா, இந்த கம்பெனி சூஸ் பண்ணலாமா, இந்த கரியர் பாத் சூஸ் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் இது பண்ணலாமா, அதில் அது பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அண்ட் நமக்கு ரெண்டுத்தோட ப்ரோஸும் தெரியும், ரெண்டுத்தோட கான்ஸும் தெரியும். பட் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரி நடுவுலேயே ஸ்டக் ஆகிருப்போங்கல்ல. சில நேரம் இது ரைட்டுன்னு தோணும், சில நேரம் இது ரைட்டுன்னு தோணும். சில டைம் இதில் போனால் எல்லாமே செமையாக நமக்கு நடக்கும் அப்படின்னு தோணும். சில டைம் இந்த பார்த்து நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு எல்லாமே செமையாக இருக்குது அப்படின்னு தோணும். பட் ஒரு கன்க்ளூசிவாக ஒரு டிசிஷனை எடுக்க முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப குழம்பி போயிட்டு ஓவர் திங்க் பண்ணி தலைவலியோட ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போங்கல்ல. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது, எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ஒரு பிக் டிசிஷனை எப்படி நம்ம லைஃப்பில் எடுக்கிறது. ஸோ இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேசவும் போகிறோம். லைஃப்பில் எப்படி ஒரு பிக் டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் ஜஸ்ட் லெட் த தாட்ஸ் பில்ட். அதாவது தாட்ஸை பில்ட் ஆக விடுங்க. தாட்ஸ் அதுவாக வரட்டும், அதுவாக பில்ட் ஆகட்டும். நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ பற்றியும் தெரியும், பி பற்றியும் தெரியும். ஓகேங்களா? ஏ பாத்தில் போகணுமா, பி பாத்தில் போகணுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டீசன்ட் பிட் ஆஃப் ஐடியா இருக்குது. ரெண்டுத்தோட நல்லது கெட்டது எனக்கு ரெண்டுமே தெரியும். ஸோ இப்போ ஒரே நாளில் இல்லை 2 நாளில் உட்காந்து ரெண்டத்தை பற்றியும் ரொம்ப டீப்பாக யோசித்து மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறத விட நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கன்னா அதை பற்றி ரொம்பவே யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அது ஒரு பிக் டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு முக்கியமான விஷயந்தான் எனக்கு தெரியும். பட் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கோ, இல்லை என்னோடய ரெக்கார்டிங், பாட்காஸ்ட் ஸ்டஃப்போ, என்னோடய பர்சனல் ஸ்டஃப் நான் பாட்டுக்கு அதை பார்த்துட்ருப்பேன். அக்ராஸ் தோஸ் 2 or 3 வீக்ஸ் எனக்கு நேச்சுரலாகவே தாட்ஸ் பில்ட் ஆகும். கொஞ்ச நேரம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு சப்கான்ஷியஸாக இது நடக்கும். ஏவை பற்றி நான் பாட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கே ஃபீல் ஆகும், ஏல இந்த நல்லதெல்லாம் இருக்குது, இந்த கெட்டதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு சப்கான்ஷியஸாக பியை பற்றி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு நேச்சுரல் ஆட்டோமேட்டிக்காக தோணும், பியில் இது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நாங்கள் 1 or 2 டேஸில் பண்ண போகிறதில்ல. அக்ராஸ் ஒரு 2 வாரம், 3 வாரம் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அது உங்கள் மைண்டில் இருக்க விடுங்க. அந்த 2 வாரம் இல்லை 3 வாரம் முடியும் போது உங்களுக்கே எது ரைட்டுன்னு ஃபீல் ஆகிடும். உங்கள் மனசுக்கு எது சரின்னு பற்றும். புரியுதுங்களா? பி போகலாமா இல்லை ஏ போகலாமா, இந்த பர்சனா, கண்மணியா கத்தீஜாவா அப்படிங்கிற மாதிரி யூ வில் நோ வாட் இஸ் ரைட். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன அப்படிங்கன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ணல. ஒரு விஷயத்தை நீங்கள் லைட்டாக யோசிச்சாதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். நான் உட்காந்து 2 நாளில் நான் யோசிச்சு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது யூ ஆர் கோனா திங்க் டூ மச். ஏகப்பட்ட அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோலாம் யோசித்து ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருப்போம். ஸோ அக்ராஸ் 2-3 வீக்ஸ் நீங்கள் பெருசாக யோசிக்காமல் நேச்சுரலாக தாட்ஸ் அலோவ் பண்ணும்போது லைட்டாக தான் யோசிப்பீங்க. அண்ட் ரொம்ப கான்சிக்வன்சஸ்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு எது சரி எது தப்புங்கிற மாதிரி உங்களுக்கே நேச்சுரலாக ஃபீல் ஆகும். அது ஒரு ஹியூமன் டெண்டன்சி. அண்ட் செகண்ட் திங் ஒரு பெரிய டிசிஷன் 1 or 2 டேஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பிலீவ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் நீங்கள் அதுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் எல்லாத்தையும் அவுட்வே பண்ணி பார்த்துருப்பீங்க. இதில் இருக்க நல்லது கெட்டது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறது, இதை பேலன்ஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கும் போது இந்த டிசிஷன் கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்வேன் அப்படிங்கன்னா டோன்ட் கெட் டூ மச் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். எஸ், ஐ ரிப்பீட், டோன்ட் கெட் டூ மச் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். இப்போது நான் ஒரு காலேஜில் படிச்சிருக்கேன்னு வைங்களேன். நான் ஏதோ விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் படிச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு என்னோடய காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், என்னோடய ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், எனக்கு எங்கள் காலேஜ் மேலே அப்படி ஒரு காதல் இருக்கலாம். ஓகேங்களா? எங்கிட்ட யாராவது என் காலேஜை பற்றி கேட்டால் நான் செம்மையாக சொல்லுவேன், டே செம்ம காலேஜ்ரா தம்பி, இது செம்ம கோர்ஸ்ரா தம்பி, நீ எடு, வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது என் கூடயே படித்த ஒரு ஃப்ரெண்டுக்கு என் காலேஜ் மேலே ஏதாவது ஒரு ரீசன்னால வெறுப்பு இருக்கலாம். ஆர் அவனுக்கு அந்த அகாடமிக்ஸ் ஒழுங்காக செட் ஆகாமல் இருந்திருக்கலாம், ப்ரொஃபஸர்ஸ் செட் ஆகாமல் இருந்திருக்கலாம், அவனுக்கு டோட்டலாக அவனோட பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி இருக்கலாம்ல. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு யாராவது கேட்டாங்கன்னா, தம்பியா அந்த காலேஜ் பக்கமே தலை வச்சு படுத்துறாது, அந்த பர்சனாக வேண்டாம்.
இந்த ஷேராக வேண்டாம், இந்த கரியராக வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ இப்போ நீங்கள் ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படிங்கிற பேரில் முதல் நாள் எங்கிட்ட கேட்குறீங்க, நான் பாசிட்டிவாக சொல்லிடுவேன், யூ வில் பி ஓகே. பட் உங்கள் மைண்டு சும்மா இருக்கமா, மங்கி மைண்டு, இல்லை இன்னொரு ஒப்பீனியன் கேட்போன்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்பீங்க. இப்போ நீங்கள் அந்த இன்னொருத்தராக என் ஃப்ரெண்டாக இருந்தான்னா அவங்கள செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். அப்போ நீங்கள் 3வது ஒப்பீனியன், 4வது ஒப்பீனியன், கடைசியில் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கே போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த டைரெக்ஷனில் போயிடுவீங்க எல்லார்ட்டையும் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா. உங்களுக்கு வந்து மனசார ஒரு ஆசை இருக்குது, சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு ரீசன்னால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கும் போது ஒப்பீனியன் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது, இதோட ப்ராக்டிக்கல் ஸ்கோப் எப்படி இருக்குது, இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, இந்த பர்சன் பற்றி நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, நாம் வந்து இவங்க கூட நல்லா பழகி இருக்கமா, இவங்களோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன. ஸோ உங்கள் சைடில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் போடுங்க, யூ கெட் அ குட் ஒப்பீனியன் அபவுட் இட். ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் மட்டும் வச்சுக்கோங்க நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் 1 or 2 குட் ஒப்பீனியன்ஸ் ஆர் வைஸ் பீப்புளோட ஒப்பீனியன் மட்டும் போதும். சும்மா போகிறவங்க வரவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்க வேணாம். அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க, அப்புறம் அந்த காலேஜை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் அவங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும், வைஸாகவும் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறத நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம பண்ண ரிசர்ச் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு. நம்ம கேட்குற 2 பேருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க போது வந்து இப்போ வந்து இட்ஸ் லைக் வின்-வின் சிச்சுவேஷன். நம்ம ஓவராக யோசிக்காமல் யார் என்ன சொன்னாலும் நம்ம பாட்டுக்கு போகலாம். 2 பேர்த்தில் ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவாக சொன்னால் கூட வந்து நமக்கே ஓரளவுக்கு ஃபீல் ஆகிடும் நம்ம மனசுக்கு, இது கரெக்டு இது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம். 2 பேருமே நெகட்டிவாக சொல்லும் போது தான் வந்து நம்ம ஃபர்தராக யோசிக்கணும், ஆர் மேபி வி மைட் ஹாவ் டு ஸ்விட்ச் த பாத். புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு கீப் இட் வெரி சிம்பிள்ங்க. யூ ஹேவ் டு கீப் இட் வெரி சிம்பிள். லைஃப்பில் வந்து என்னவாக இருந்தாலும் ஐ லவ் டு கீப் இட் வெரி சிம்பிள். இது ரொம்ப பெரிய விஷயம், இது பெரிய மலை அப்படிலாம் நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். அது பெரிய விஷயம்னு தெரிஞ்சால் கூட அதை என் மைண்டுக்கு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் என் மைண்டு பயந்துடும். ஐ வுட் லைக் டு கீப் இட் வெரி சிம்பிள். குட் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச், ஒரு 2 ஒப்பீனியன், அப்புறம் என் கட் ஃபீல் என்ன சொல்லுது, என் மனசுக்கு எது சரின்னு படுது, அந்த டைரெக்ஷனில் நான் போவேன். நம்ம கட் ஃபீலை ட்ரஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பட்டா பாகியம் படாட்டி லேகியம். ஏன் நம்ம லைஃப்பில் தப்பான டிசிஷன்ஸ் எடுத்ததே கிடையாதா, லைஃப்பில் தப்பான பாத்தில் போனதே கிடையாதா, அது ஒரு அனுபவம்னு எடுத்துக்க வேண்டியதான், அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம அடுத்த டிசிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம். அவ்வளோதானே? ஸோ லெட்ஸ் நாட் காம்ப்ளிகேட் எனிதிங் இன் லைஃப். லெட்ஸ் கீப் இட் சிம்பிள் அண்ட் அழகாக பியூட்டிஃபுல்லாக லைஃப்பில் நம்ம இனிமேல் டிசிஷன்ஸ் எடுப்போம். அண்ட் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்போம். அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எஸ், எல்லோரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இப்போத்துக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கலாம், செல்ஃப் டவுட்ஸு, ஆங்ஸைட்டி, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸு, ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, எல்லாமே ஒரு நாள் சீக்கிரம் சரியாயிடுங்க. எல்லாமே சரியாயிடும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போல்டாக இருங்க, எல்லாமே கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து அமையும். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் அட் த ரைட் டைம். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தைரியமாக இருங்க, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. என்னோடய பாட்காஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, நீங்கள் பாசிட்டிவாக ஏதாவது சொல்லணுன்னாலும் ஓகே, இல்லை நெகட்டிவாக ஏதாவது சொல்லணுன்னாலும் ஓகே, ஆர் இந்த டாபிக் பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தாலும் சரி, @நவீன் விக்னேஸ்வர் இது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. NAVEENVIGNESHWAR. அந்த ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஐடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 வாரங்கள் கழித்து இன்னொரு அழகான எபிசோடில் நம்ம சந்திப்போம். பை த வே, எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டாட்டா, பபாய்.